ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு கருவேப்பிலை, நாளைக்கு தேவையானது கருவேப்பிலை, புதினா, மல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா காலையில் எனக்கு அங்கெல்லாம் டைம் இருக்காது, கறிக்கடைக்கு போகணும், அப்புறம் வந்து சமைக்கணும், அதுக்கே நேரம் அதனால் இந்த டைமில் ஈவினிங் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வரும்போது மணி 9. பாருங்கள், ஒரு மாங்காய், இது கிலோ எவ்வளோ இருக்குதுன்னு நான் சரியாக பார்க்கல, பட் இது வந்து 15 ரூபா தான். 2 லெமன் பிரியாணி செய்கிறதுக்கு நாளைக்கு வேணும், அப்புறம் ஜூஸ் குடிப்பாங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது மட்டும்தான் நாளைக்கு தேவையான ஐட்டம். அதனால் நான் காய்கறிலாம் வாங்கலை, ஏன்னா மண்டே தான் தேவைப்படும். அதனால் மண்டே தேவையான ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் தொடப்பம் ஒன்று வாங்கினேன். இது எவ்வளோ தெரியுமா? தொடப்பம் வந்துட்டு நமக்கு ஒரு 3 மாதம் கூட வரமாட்டேங்குது. எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்குது, ஆனால் ரேட்டு ஜாஸ்தி. இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லதாக வாங்கினா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, பெருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிச்சி. அதனால் இது 150 ரூபா. இது ஒன்று வாங்கினேன். அடுத்து மாப்பு தான் எனக்கு இருக்கிறதுலே பிரச்சனை. எப்போ பாரு எனக்கு இதுவாகிடும், ஒன்று அழுக்காயிடும், இல்லைனா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஆன்லைனில் வாங்கினது போயிடுச்சு. இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி. இது எவ்வளோ இருக்குன்னு தெரியல, எடுத்ததும் ரேட்டு ஜாஸ்தி. எவ்வளோன்னு கேட்டால் நல்லா இருக்காண்ணா, கொஞ்சம் பெருசாக இருக்கும். எவ்வளோன்னு கேட்டால் 450 ரூபாவாம். ஆனால் எனக்காக கம்மி பண்ணி தராங்களாம். எவ்வளோ? 450 ரூபான்னு சொல்லி 320 ரூபா வாங்கிட்டாங்க. கம்மி பண்ணி கேட்டேன். அப்போ அவர் பிளான் பண்ணி தான் அந்த ரேட்டு சொல்கிறாரு. இது காட்டன் அப்படிங்கிறான். நான் சொன்னேன் இது காட்டன் இல்லை, இது வந்து நைலான் மாதிரி இருக்குது, பாலிஸ்டர் நைலான் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவன் காட்டன்ங்கிறான். இது காட்டன் இல்லைன்னு அப்படி நான் சொன்ன பிறகு இல்லைக்கா மிக்சிங் அப்படிங்கிறான். எனக்கு அப்படி தெரியவே இல்லை. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்படி தெரியுதா? வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நைலான் தான், பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, துடைக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்படி இப்படின்னு கடைசியாக 320 ரூபா, 400 ரூபான்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் தான் கம்மி பண்ணோம் பில்லில். சரி, எதுக்கு இவன்ட்ட ஓவராக பேசணும்னு விட்டுட்டேன். அவ்வளோதான் இன்னைக்கு. இப்போ போயிட்டு இந்த வேலை தான் பார்த்தேன். இன்னும் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, உங்கள் ஏரியாவில் இது என்ன ரேட் இருக்கும்? உங்கள் ஊரில் தொடக்கம் இது ஓகேவா? என்ன ரேட் இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் மக்களே.